அன்பார்ந்த தம்பி தங்கைகளே, இது வரைக்கும் நல்ல அருமையான கதை கேட்டீங்க, பாடலை பார்த்தீங்க இல்லையா? இந்த நேரத்தில் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தை கேட்க போறோம். ஏசப்பா என் கூட பேசுங்கன்னு கேளுங்க. ஏசப்பா கரெக்டா உங்க கூட பேசுவாங்க. சரியா? லூக்கா 19 அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். உங்க வீட்டுல தங்க வேண்டும் என்றார். சகேயுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரை இயேசு பார்க்கணும் என்ன செஞ்சாரு? காட்டத்தி மரத்துல ஏறிட்டாரு. ஏறி இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு அஞ்சோடு ஏறி அந்த காட்டத்தி மரத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அதை ஏசாமி பார்த்தாங்க. பார்த்து என்ன சொல்லுங்க, சகேவே பாத்தீங்களா? அவர் பேரெல்லாம் யாசா தெரியும், ஏன்னா அவரு தான் உங்களை இனியும் படைச்சாரு இல்லையா? ஆனா சகையை பார்த்து சொல்றாரு, சகேவே இறங்கி வா, வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் காட்டத்தி மரத்துல வாஞ்சோடு ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப ஏசா அந்த வாஞ்சை பார்த்தான்னு சொல்றாங்க, சகேவே இறங்கி வா, உங்க வீட்டுல தங்கணும்னு சொல்லி. அருமையான தம்பி தங்கில, உங்களுக்கு யாருக்காவது ஏசாமி பார்க்கணும் ஆசை இருக்கா? ஏசாமியை பார்க்கணும், ஏசாமி என் கூட பேசணும், ஏசாமி எங்க வீட்டுக்கு வரணும் வாஞ்சி இருக்கா? உங்களுக்கு வாஞ்சி இருந்தா இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வருவாரு. சரியா? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு இருதய கதை தட்டுறாரு. தம்பி கொஞ்சம் கதை தரமா, இருதயத்தை எனக்கு கொடுக்குறியா? சின்ன இருதயம் எனக்கு கொடுக்குறியா? நான் கூட வந்து உனக்குள்ள வந்து தங்குறேன், உன்னோடு நான் போச்சனம் பண்ணுவேன், நீ என் கூட போச்சனம் பண்ணுவேன். இந்த உலகத்துல நான் உன்னோடு போச்சனம் பண்ணுவேன், பரலோகத்துல நீ என்னோட போச்சனம் பண்ணுவேன். வா மகனே, உனக்கு இதயத்தை கொடு, சின்ன இதயத்தை கொடு. மகளே, உனக்கு சின்ன இதயத்தை கொடு, நான் உனக்குள்ள வரட்டுமா அப்படின்னு யாசப்பா கேட்டே இருக்கிறாங்க. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? வாங்க ஏசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்க உள்ளத்துல வந்துட்டாருன்னா நல்ல ஞானத்தை கொடுப்பாரு, நல்ல அறிவை தருவாரு, புத்தி தருவாரு. உங்க குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு எந்த குறையுமே வராது. ஏசாமி நம்ம வீட்டுக்கு நம்ம உள்ளத்துக்கு வந்துட்டாருன்னா கேட்டெல்லாம் கொடுப்பாரு. அத ஒரு வசனம் கூட சொல்லி, கேட்கிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஏசப்பாட்ட என்ன கேட்டாலும் உங்களுக்கு தருவாரு. சரியா? நீங்க கூப்பிடுறீங்களா? ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, எனக்குள்ள தங்கிருங்க ஏசப்பா. நீங்க தானே பாடலாம் சொல்லி தரணும், நீங்க தானே எல்லாம் சொல்லி தரணும். அவத்தி நான் ஜெயிக்கணும் ஏசப்பா, நீங்க எனக்குள்ள வரணும் ஏசப்பா. எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையா வருது, நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்கன்னா எங்க குடும்பம் செழிப்பா மாறிடும் ஏசப்பா, நீங்க எனக்குள்ள வாங்க ஏசப்பா அப்படின்னு கூப்பிடுவீங்களா? சகையை சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ இறங்கி வா, நாங்க வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு மகனே மகளே உணவுள்ளத்துல வந்து தங்கட்டுமா அப்படின்னு உங்களை பார்த்தான் சொல்றாரு. தம்பி தங்கைகளே, நீங்க கூப்பிடுவீங்களா? நிச்சயமா உங்க உள்ளத்துலதான் தங்குறதுதான் அவருக்கு விருப்பமா. சங்கீத புஸ்தகம் 132 சங்கீதம் 14 வசனம் 15வது வசனம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அப்ப உங்க உள்ளத்துல தங்கணும் தான் ஏசப்பாக்கு விருப்பம். சரியா தம்பி? உங்க உள்ளத்துல தங்குறதுக்கு ஏசப்பாக்கு பிரியம். தங்கச்சி, உங்க உள்ளத்துல தங்கணும் ஏசப்பாக்கு பிரியம். சகோதரர், நீங்க பார்த்திருந்தாலும் உங்க உள்ளத்துல ஏசப்பாக்கு தங்கணும் பிரியம். விரும்புறாரு. இடம் கொடுப்பீங்களா? ஏசப்பா வாங்க கூப்பிடுவீங்களா? அவர் உங்களத்தில் தங்குவார். அவர் தான் வானத்தை உண்டாக்குனார், அவர் தான் பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், நீரூற்றை உண்டாக்குனார், மரம் செடி கொடியெல்லாம் உண்டாக்குனார். ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாரு, நான் இதுல வாசம் பண்ண விரும்புறேன், இந்த மகனுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன், இந்த மகளுக்குள்ள வாசம் பண்ண விரும்புறேன், எனக்கு இடம் கொடுப்பியா மகனே? உங்க உள்ளத்தை கேட்கிறாரு. கொடுப்பீங்களா? இன்னைக்கு சொல்லலாமா? ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்கப்பா, நான் உங்களுக்கு இடம் கொடுக்கிறேன், நீங்க எனக்குள்ள வாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்க குடும்பம் செழிப்பா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், எல்லா ஆசீர்வாதங்களும் தருவாரு. இப்ப நீங்க நினைக்கலாம், பீஸ் கட்ட கூட பணம் இல்ல, எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்க இருதயத்துல ஏசாமி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவாரு. அவரா எல்லாத்தையும் அவருடையதுதான். வெள்ளி அவருடையது, பொண்ணு அவருடையது, எல்லாமே அவருடையதுதான். சரியா? நீங்க ஏசப்பா கூப்பிடுவீங்களா?
கூப்பிடுங்க. ஆண்டவரே உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, உள்ளத்துக்குள்ள வாங்க ஏசப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு வியாதியா இருக்குது, என் உள்ளத்துல வருவாரா? நான் பலவீனமா இருக்கிறேனே, எனக்கு ரொம்ப பலவீனம், டாக்டர் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நாள் மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஏசப்பாங்களுக்குள்ள வருவாரா? என் உள்ளத்துக்குள்ள வருவாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க உள்ளத்துல வருவாரு. உங்களுக்குள்ள வாசம் தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப விரும்புறாங்க. சரியா? சரி, உங்க உள்ளத்துல என்ன தருவாரு? மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆவது வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவங்க மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவளுடைய கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவளுக்கு பணிவிடை செய்தார். பாத்தீங்களா? உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னா உங்க வீட்டுல ஏற்பட்ட நோய் நொடி எல்லாம் மாறிடும். உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் மாறிடும், கண்ணீர் நீங்கிரும், கவலை மாறிடும், குடும்பத்துல காணப்பட எல்லா வறுமைகள், கஷ்டங்கள், கடன், கண்ணீர் எல்லாம் மாறிடும். அப்ப ஏசாவுக்கு நீங்க உங்க உள்ளத்தை கொடுப்பீங்களா? ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? ஏசப்பா ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, எங்க குடும்பத்துல காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாத்துங்க, என் குடும்பத்துல காணப்படுற எல்லா கடன் பிரச்சனையா மாத்துங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்குது எல்லாம் மாத்துங்க ஏசப்பா, எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க ஏசப்பா, எனக்குள்ள வாங்க, எங்க குடும்பத்துக்குள்ள வாங்க, எங்க வீட்டுக்குள்ள வாங்க, நீங்க தான் எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தின ஏசப்பா, நீங்க வந்து தங்குங்க ஏசப்பான்னு கூப்பிடுவீங்களா? நிச்சயமா ஏசாமி உங்களை ஆசிரிக்க போகிறார். பேதுருடைய மாமியோட சுரத்தை நீக்கினவர். உங்க பலவீனம், வியாதிகள், ஒரு வேளைக்கு உங்க அப்பா அம்மா பலவீனமா இருக்காங்களா, உங்க பாட்டி பலவீனமா இருக்காங்களா, உங்க தாத்தா பலவீனமா இருக்கு, எல்லாத்தையும் மாற்றி நல்ல சுகத்தை கொடுத்து உங்களை ஆண்டவராக இயேசுகிட்டு வாழ வைப்பார். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரையுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், இறக்கத்துல ஐஸ்வரியமுள்ளவரையுமே துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம். எந்தெந்த தம்பி எந்தெந்த தங்கைகள் ஆண்டவரையுமே நோக்கி கூப்பிட்டாங்களோ அவங்க உள்ளத்துல நீங்க தங்கி இருக்கணும் ஐயா. நீங்க விரும்புகிறீர் ஆண்டவரே, எங்க உள்ளத்துல வாசம் பண்ணி சொல்லி விரும்புகிறீரப்பா. நம்ம கொடான கொடி ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, அப்பா அப்பா அப்பா, வானத்தை உண்டாக்கிற, பூமி உண்டாக்கிற, சமுத்திரத்தை உண்டாக்கிற, எங்களுக்குள்ள வாசம் பண்ணி விரும்புகிறப்பா. ஆண்டவரே எசப்பா, எசப்பா நீங்க எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், நீங்க எவ்வளவு போதுமானவர் ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத விஷயங்களை அவங்க வாழ்க்கையில செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்த கத்துடு வல்லக்கரவங்களை தாங்கட்டும். நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களை பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைக்கு அப்புறம் மாத்தி, வெள்ளியும் என்னோடையது, பொண்ணு என்னோடையது அப்படி சொன்னீங்களப்பா. அவ பொண்ணுனாலும் வெள்ளினாலும் அவங்களை அலங்கரித்து அவங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுன்னு சொன்னீங்கல்லப்பா. வெள்ளியும் பொண்ணையும் பெருக பண்ணுங்கப்பா. அவங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. வறுமையெல்லாம் மாத்துங்க, கஷ்டங்களெல்லாம் நீக்கிருங்க ஏசப்பா. வியாதிகளா நீக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விலக்குன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அப்படியா நீங்க செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க ராஜா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளிரங்கமா அற்புதத்தை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. சகல நன்மையின் சம்பூர்ணமா அவங்க வாழ்க்கையில கொடுக்க முடியாது செபிக்கிறோம். என் ஜனங்கள் நாளடிக்கு நன்மையினால திருப்தியாகனு சொன்னீங்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசீர்வதித்து உயர்த்துங்க ராஜா. கர்த்தருடைய வல்லக்கரத்தால மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக இருந்து வழி நடத்துங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்கிற மக்கள் வெற்றி கொடுங்க. பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் கர்த்தாவே. வாலிப சகோதரர்களை கூட தொடுங்கப்பா. சிறு பிள்ளையிலே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலையும் அறிவிலையும் ஆற்றலையும் சிறந்து விளங்கணும். பரிசுத்த அபிஷேகத்துல வளரணும், பெருகணும். மூக்குல கிட்டி சேரணும், சார்ந்து கொள்ளட்டும். உன்னதமான ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமா கொடுத்துருங்க. நீங்க இப்படி ஜெயப்பருக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். எங்களை அன்புரைச்சர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையை கெஞ்சுறோம் பாருங்க பிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, மகிழ்ச்சியாருங்க.